ஹாய் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம். ரொம்ப முக்கியமான பதிவு. பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்போ உள்ள குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்களா, எடுத்ததுக்கெல்லாம் அடம் பிடிக்கிறாங்களா, கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்காங்களா, இல்லைன்னா நமக்கு மொபைல் இல்லைன்னா முடியாதுன்ற மாதிரி இருக்கிறாங்களா? இதுக்கு நாமளும் முக்கியமான ஒரு காரணம். பெற்றோர்கள்லாம் இப்போ குழந்தைகள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறோம்? மொபைல் எடுத்து கையில் கொடுத்துட்றோம். அப்படித்தானே? மொபைல் கொடுத்தா குழந்தைகள் சமத்தாக இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். மொபைல் கொடுப்பதன் மூலமாக, ஷார்ட்ஸ் குழந்தைகளை பார்ப்பதற்கு அனுமதிப்பதன் மூலமாக உங்கள் குழந்தைகளின் மூளைச்செல்கள் பாதிக்கப்படும். இந்த கோக்னேட்டிவ்ல எரர் ஏற்படும். நம்மளுடைய மெமரி தாட்ல பாதிப்புகள் ஏற்படும். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ற, சுயமா சிந்திக்கிறதுல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும். டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவெடுக்கிறதுல நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு ஷார்ட்ஸ் பார்க்கறது முக்கியமான காரணம்னு நவீனத்தில் அதிகமான ஆய்வுகளில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட்ஸில் அப்படி என்ன சார் பிரச்சனை இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். குழந்தைகள், எந்த குழந்தைகளாவது ஷார்ட்ஸை ஃபுல்லாக பார்க்குறாங்களா? பெரும்பாலும் 10 செகண்டில் அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சில ஷார்ட்ஸை ஒரு 30 செகண்ட் பார்க்குறாங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கும் பொழுது வைப்ரண்ட் கலர் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. 30 செகண்டில் 60 சீன் அதை சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அது வேகமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு சீன் மாறிக்கிட்டே இருக்குது. வைப்ரண்டான கலர் இருக்குது, டிஃப்ரெண்டான சவுண்ட் இருக்குது. அப்போ நம்ம குழந்தைகளுடைய அட்டென்ஷன் சீக்கிங், கண் சிமிட்டுறதை மறந்து குழந்தைகள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்கள் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. மூளையினுடைய பிரெயினில் இந்த ஸ்டிமுலேஷன் ஏற்படுது. சார், ஸ்டிமுலேஷன் ஏற்பட்டு நல்லது தானே, ஆனால் டெவலப்மெண்ட் குறையுது. அப்போது ஸ்டிமுலேஷன் அதிகம் ஏற்பட்டு டெவலப்மெண்ட் குறையும் பொழுது அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர் ஒரு குழந்தைக்கு, இப்போ பெரும்பாலான ஷார்ட்ஸ் பார்க்குற குழந்தைகளுக்கு 30 செகண்டுக்கு மேலே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகின்ற ஆற்றல் இல்லை. அப்போ இந்த குழந்தைய நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஒரு கிளாஸில் ஒரு ½ அன் அவர் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறத குழந்தையால கவனிக்க முடியுமா? இல்லை, நீங்கள் பேசுகிற, நீங்கள் சொல்கிற அட்வைஸ் ஆகுது உங்கள் குழந்தைகள் ஒரு காது கொடுத்து ஒரு 30 செகண்ட் கேட்குறாங்களா? கேட்கற முடியல. அப்போ குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு உணவு வேணும்னாலும் டக்குன்னு ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்றோம். பெற்றோர்கள் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. கிடைச்சதெல்லாம் கிடைக்குது, புதுசாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஃப்யூச்சரில் இந்த சொசைட்டியில் அந்த குழந்தைகள் வாழும் பொழுது நினைச்சதெல்லாம் கிடைக்குமா? வேகமாக கிடைக்குமா? எளிமையாக கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஒவ்வொன்றிற்கும் போராட வேண்டியிருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு பேஷன்ஸ், பொறுமையாக காத்திருக்க வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதற்கான வாய்ப்புகளை மறைமுகமாக குழந்தைக்கு விவரம் தெரியாத வயசுலேயே இந்த ஷார்ட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து மறைமுகம் குழந்தையின் மூளைச்செல்களினுடைய அந்த சிந்தனை திறனை மழுங்கடிக்கிறோம். ஒரு விஷயத்தை பொறுமையாக காத்திருக்கணும், பொறுமையாக கவனிக்கின்ற திறனை நாம் கெடுக்கின்றோம். இது பெற்றோர்களாகிய நாம விரைவாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான, அவசியமான, அவசர கால சிந்தனை. இப்போ இதுக்கு என்ன சார் மாற்று இருக்கு? கொஞ்சம் குழந்தைகளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க நாடகம் பார்க்கணுன்றதுக்காக குழந்தைகளுக்கு டேப் கொடுக்காதீங்க. நீங்க ரிலாக்ஸா இருக்கணுன்றதுக்காக குழந்தைகளுக்கு டேப் கொடுத்து ஷார்ட்ஸ் பார்க்க அலோ பண்ணாதீங்க. குழந்தைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அவசியம் தான். அதே நேரத்தில் அதை ப்ராப்பராக மானிட்டர் பண்ண வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுன்றதை ஃபில்டர் பண்ண வேண்டியது நம்மளுடைய அவசியம். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஜென் ஆல்பா குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கிறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்க, எனர்ஜியோடு இருக்கிறாங்க, நம்மை விட நல்ல மூளைகளினுடைய அந்த ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவையான ப்ராப்பரான ஒரு வழிகாட்டியாக, ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டுகின்ற ஒரு பெற்றோர்களால் வளருகின்ற குழந்தைகள் மட்டுமே நாளைய சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த தலைமை பண்புகளோடு நிறைந்த ஒரு லீடர்களாக மிள முடியும்ன்றதை நாம் பெற்றோர்களை புரிஞ்சுக்கணும். ஷார்ட்ஸுங்கிறது இப்போ நிறைய குழந்தைகளுடைய கோக்னேட்டிவ், மெமரி, அனலைசிங், திங்கிங், டெசிஷன் மேக்கிங் எல்லாத்தையுமே கெடுக்குது. கவனிக்கும் திறனை குறைத்து அட்டென்ஷன் சீக்கிங் டிஸார்டர்னால பாதிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றதுனால கவனமாக இருப்போம், படிப்படியாக குறைப்போம். மேலும் இது போன்ற அடிமையான குழந்தைகளை மீட்டு கொண்டு வருவதற்கு, இதனால் கண்கள் பார்வையில் குறைபாடு ஏற்பட்ட குழந்தைகளை படிப்படியாக மீள்வதற்கு இயற்கையான ஆயுர்வேதத்தில் அற்புதமான தீர்வுகள் இருக்கு. அருமையாக குழந்தைகள் சின்ன கவுன்சிலிங் மூலமாகவும் ஆயுர்வேத மருந்துகள் மூலமாகவும் அன்றாட வாழ்வில் ஆரோக்கியமான உணவுகளும் ஆயுர்வேத தீர்வுகளும் என்ற கான்செப்ட்ல உங்கள் குழந்தைகளை மீட்கச் செய்வதற்கு ஜெய்கபிசா தயாராக இருக்கின்றது. கலந்து கொள்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம்.